ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா கேரட் கேசரி பாத் செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இதோட 2 சேனல் டிலீட் ஆகிருக்கு, எதனாலன்னு தெரியல. ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கேசரி பாத் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். கேரட்டு, முந்திரி, சர்க்கரை, 1 கப் ரவை, தேவையான அளவு நெய், அப்புறம் ஏலக்காய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் கேசரி பாத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம அது ஜூஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். முந்திரி சேர்க்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும். ரவை சேர்க்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பொன்னிறமாக. கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்கலாம். கிராம்பு ஏலக்காய் சேர்த்தா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும். கிராம்பு ரொம்ப நல்லது, ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல கேரட் ஜூஸு, அதை சேர்க்கணும். அது கூட இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ரவை சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை சேர்க்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டே இருக்கோம். அந்த ரவை நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துச்சு. கலர் பார்த்தீங்களா? நம்ம எந்த கலரும் சேர்க்கல. நம்ம கேரட் ஜூஸோட கலரு நல்லா இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு கலரு.
நம்ம இதுக்கு மேலே கலர் சேர்க்கவே தேவையில்லை. இந்த ஃபுட் கலர் எல்லாம் எதுக்கு நம்ம சேர்க்கணும், கேரட் ஜூஸே கலர் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க அந்த ரவை எவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். வறுத்து வச்சு முந்திரி வர இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நம்ம எந்த கலரும் சேர்க்கல, கேரட்டோட அந்த கலரே போதும் நமக்கு. கேசரி கலர் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க ஒரு மணலாக இருக்கு பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.